வணக்கங்க. நான் தான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு தகவல் பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த 10க்கு 10 ரூமில் ஒருத்தனை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு அதில் வருமானம் பார்க்குற ஆள் நான் இல்லை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸு, அது தெரியாதவங்களுக்கு போய் சேரணும். சேம் டைம் எல்லோரும் விழிப்புணர்வாக இருக்கணும். அதை தான் நம்ம சேனலுடைய ஒரு முக்கியத்துவமே. என்ன அப்படின்னு பார்த்தா, திருப்பூர் மாவட்டத்தில் கணக்கம்பாளையம் அப்படின்ற அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த ஒரு சம்பவம் தான். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம சார்பாக நாம் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுனால நம்ம சேனலில் இதை நான் அப்லோட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, அந்த கணக்கம்பாளையத்தில் ஒரு ஸ்கூல் பையன் டெத்தானால அவங்க அப்பா முரளி, அவருடைய வீடியோ நானே யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கிறேன். ஒரு ஹெல்பிங் மைண்டு, சேம் டைம் அவங்க ஒரு கான்செப்டாக அந்த வண்டியை வச்சு இது மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. நான் அதை பார்த்து ரசிச்சிருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே அவங்கள தெரியும். ஆனால் இதில் என்ன மெயின் அப்படின்னா, அந்த பையன் வந்து நேற்று இறந்துட்டான். ஓகேவா? ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஃபேமிலி, ஒரு சின்ன ஃபேமிலி. அவங்க நீட்டாக வந்து அன்றைக்கிட்டே வந்து சம்பாரிச்சு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி நிறையா யூடியூபர்ஸோ வலைதளத்தில் நிறைய விமர்சனம் வைக்கிற நிறைய பெரிய பெரிய பேச்சாளர் அப்படின்லாம் நிறைய இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் அதை பற்றி வாயை திறக்கவே இல்லை. எதனால் அப்படின்னு தெரில. எதனால் அப்படின்னா, இப்போ தான் அரசியல் வந்துருச்சுல்ல, டக்குன்னு ஏதோ ஒரு கண்டென்ட் வச்சு அதை வந்து வீடியோ எடுத்து போட்டால் நம்மளுக்கு வந்து வருமானம் வரும். அதை தான் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. ஓகேவா? நாம் அந்த விமர்சனத்துக்கெல்லாம் அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. இருந்தாலும் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி நாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ சில ஃபுட்டேஜெல்லாம் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணலாம். அதை நீங்கள் பாருங்கள், பின்னாடி வரும். வணக்கங்க, என் பேர் முரளி, திருப்பூர் கணக்கம்பாளையத்தில் இருக்கேன். என் பையன் வந்து பேர் தீபக்கு, என் பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா கிருபாஸ்ரீ, என் பொண்டாட்டி பேர் பார்த்தீங்கன்னா மணிமேகலை. பையன் 7th B படிக்கிறான். நீ காலையில் கொண்டு நான் தான் ஸ்கூலில் கொண்டு விட்டேன். எப்பயுமே நான் தான் கொண்டு ஸ்கூலில் விடுவேன். ஆட்டோ டிரைவரு. எப்பயுமே ஸ்கூலில் நான் தான் கொண்டு விடுவேன். விட்டுட்டு நல்லா சந்தோஷமாக தான் பையன் உள்ளே போனான். உள்ளே போய் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தான். கரெக்டாக எனக்கு 1:30 மணிக்கு கால் வருது. பையன் வந்து எனக்கு கால் வரல, சாரி, என் ஒய்ஃபுக்கு கால் வருது. 1:30 மணிக்கு உங்கள் பையன் வந்து மயக்கம் போட்டு கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். எப்பயுமே எனக்கு தான் கால் வரும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பையனுக்கு, எந்த ஒரு இதாக இருந்தாலும் எனக்கு தான் கால் வரும். இதுமாதிரி உங்கள் பையன் உடம்பு சரியில்லை, வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டு. திடீர்னு என் மனைவிக்கு கால் வருது. என்ன காரணம்? அது எனக்கு ஒரு டவுட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அலைய விட்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சௌமி ஹாஸ்பிட்டல் அப்படின்னாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரண் ஹாஸ்பிட்டல் வாங்கினாங்க. மூணாவது ஜிஹெச் வாங்க அப்படின்னாங்க. அலைய விட்டு நான் ஜிஹெச்ல இருந்து பார்க்குறேன், என்னை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. என் ஒய்ஃப் மட்டும் உள்ளே விட்டுட்டு என்னை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. உள்ளே போய் பார்க்குறேன், பையன் அப்படியே மூக்கெல்லாம் ரத்தம் வந்து அப்படியே காதெல்லாம் கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. அப்படியே இதை நான் விட மாட்டேங்க. இது வந்து மரும இருக்குங்க. ஜிஹெச்சில் படிக்க இதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சேன். இந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டால் பாத்ரூம் வலிக்க விழுந்துங்கிறாங்க. அப்புறம் உன் பையனுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் சாப்பாட்டில் ஒருத்தர் கேட்டால் விக்கிருச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு போய் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி. எனக்கு இது ஒரு தீர்வு வந்தே ஆகணுங்க. இது விட மாட்டேங்க. எனக்கு இது சந்தேகம் இருக்குங்க. எனக்கு நான் என்னோட பையனை வாங்கவே மாட்டேன். என்னால் பேசவே முடியல. என் பையனை வாங்கவே மாட்டேன். இது தீர்வு இருக்கிறவங்க நான் வாங்க மாட்டேன். பையன் கண்ணை வீங்கிருக்கு சார். கண்ணெல்லாம் வீங்கிருக்கு. மூக்கெல்லாம் ரத்தம் வருது, அப்படியே நுரையா வருது. மூக்கெல்லாம் ரத்தம் அப்படியே ஒளி இருக்குங்க சார். அதான் பார்க்கும்போது அப்படியே இதாக இருக்குது சார். எனக்கு விட மாட்டேன் சார். என் பையனை வாங்க மாட்டேன். இங்கே தான் வெயிட் பண்ணுவேன். இதனால நான் என்ன பண்ணுவேன்? நான் செத்தாலும் நான் என் உயிர் போனாலும் பரவாயில்ல. இது தீர்வு இல்லாமல் நான் விட மாட்டேன் சார். இந்த பையன் பேரு தான் தீபக். திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு படிக்கிற பையன். காலையில் மார்னிங் வந்து நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக அவங்க அம்மா கிட்ட டான்ஸ் ஆடிட்டு நான் சந்தோஷமாக போயிட்டு வருமா ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு போன பையன், மதியம் சரியாக 1 மணி அளவில் வந்து ஸ்கூலில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க, அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்ட்டு. அந்த முழு தகவலையும் அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஸ்கூல் தரப்பிலிருந்து பள்ளி நிர்வாகம் என்ன தகவல் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி பையனுக்கு உடம்புக்கு சரியில்லை, பாத்ரூமை வலிக்கு விழுந்துட்டு, அப்படி ஏருக்கு மாறான தகவல் கொடுக்குறாங்க. அரசாங்கம் பண்ணாமே வந்து ஏருக்கு மாறான தகவல் கொடுக்கறது அது எப்பயும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எப்போ தான் உண்மையை சொல்லியிருக்கிறாங்க? எப்பயுமே சொன்னதே கிடையாது. நாமளாக கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்க போனாலும் இருக்கிற சிசிடிவி கேமரா, எந்த ஒரு ஃபுட்டேஜ் எதுவாக இருந்தாலும் அதை எவ்வளோ சீக்கிரமாக, அன்னைக்கு மட்டுமே வந்து எவ்வளோ சீக்கிரமாக அதை டெலீட் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரமாக டெலீட் பண்ணிடுவாங்க. எந்த ஆதாரம் அப்போ சிசிடிவி கேமராவே இங்கே இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பலவிதமான உண்மைகள், பலவிதமான பொய்கள் வந்து சொல்லுவாங்க. ஸ்கூல் நிர்வாகமோ பெற்றோரோ எல்லாருமே பலவிதமான இதை சொல்லுவாங்க. வழக்கம் போல் நம்ம காவல்துறை வரும். நம்ம காவல்துறை தான் இந்த விசாரணையை மேற்கொள்ளும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து நியூஸ் பேப்பர்லேயும் ஒரு யூடியூப் சேனல்லையும் எல்லா நியூஸ்லையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வழக்கம் போல் கடந்து போயிடுவோம். அதுதான் நடக்கும்.
இருந்தாலும் அந்த பெற்றோர்களுக்கு வந்து உண்மையான நீதி வேணும். ஸோ எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி எந்த பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலில் வந்து டெத்து நடக்கக்கூடாது. ஒன்று லாக்அப் டெத்து, இல்லை அப்படின்னா ஸ்கூலு. அதாவது எந்த இடம் வந்து நம்ம தெய்வம் மதிக்கிறோமோ அங்கே தான் இது மாதிரி தவறுகள் பல டைம் நடந்திருக்குது, பல டைம் இதை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ மக்களாகிய இதை நாம் வந்து பெருசாக எடுத்துகிட்டு போய் பேசுகிற அளவுக்கு கொண்டு போங்க. ஸோ இந்த அரசியல் பேசுகிற சில பேச்சாளர்கள் நானும் நிறைய பார்க்குறேன். எனக்கு அது வேலையே கிடையாது. இந்த 10க்கு 10 ரூம் போட்டுக்கிட்டு ஒருத்தனை கிளின்னு கிழிக்கிறாங்க. அந்த வேலைக்கெல்லாம் நான் வரல, ஓகேவா? ஆனால் அது மாதிரி சில தற்குறிகள் மற்றவங்களை தற்குறிகள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசியல்னா ஆரோக்கியம் இருக்கணும். அந்த ஆரோக்கியமான அரசியலெல்லாம் எப்பயும் செத்துருச்சு. இங்கே அசிங்கமான ஆபாசமான அரசியல் தான். அதை ஒருத்தன் வந்து பொழுதுணிக்கு வந்து அதைத்தான் பொழப்புன்னு வந்து பேசிட்டு இருக்கிறான். நம்மளுக்கு அந்த வேலை இல்லைங்க. ஓகே, மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன்.